உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். நேத்திக்கு நான் சந்திரக்கலை பற்றி எனக்கு இருந்த அனுபவம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்லிடுறேன். ஏன்னா நான் வேதாத்திரியம் என்ன சொல்லுது அப்படின்னு நான் புரிஞ்சிட்ட வகையில் சொல்லணும்னு நினச்சேன். ஆன்மான்னா வேதாத்திரியம் சொல்கிற வழியில் சொல்லணுன்ட்டு. அதை விட நான் நேற்றுக்கு கொடுத்ததையே நான் இப்போ சொல்லிடுறேன். சந்திரக்கலை அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்துக்கு பேர் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 98 நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்துருந்தோம். அப்போ தான் இவர் ஒய்2கேல படிக்கிறாரு. பெண்டஃபோரில் படிச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு யூஎஸ் வரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த டைம் அது. அப்பயும் பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எந்த விதை போடுறோமோ அது தழைச்சி ஓங்கி வளர்ந்துடும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன் இல்லையா, 4 வரி அந்த ஸ்லோகம் ஒன்று ஆஞ்சநேயர் மேலே, அதை வச்சு தான் நான் கவுண்ட் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி ஹோல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணுவேன். அதாவது அந்த மூச்சு பயிற்சி பண்ணுவேன். அப்போ ஒரு பெரிய ஸ்டூல் இருக்கும் எங்கள் வீட்டில். அது மேலே ஏறி உட்காந்து பண்ணுவேன். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டூல். சப்பலாங்கல் போட்டு நல்லா சத்குரு உட்காருவார்ல, அந்த மாதிரி நல்லா உட்காந்துக்கலாம். அகலமாக அந்த சித்தாசனால கூட உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஸ்டூல் அது. அது மேலே உட்காந்துன்றேன். பாதிராத்திரிக்கு முழிப்பு வந்தால் உடனே தூங்கவே மாட்டேன். உடனே நான் அந்த இது மேலே பெஞ்சு மேலே ஏறி உட்காந்து இதை பண்ணுவேன். மூச்சு பயிற்சி பண்ணுவேன். அந்த ஸ்லோமெல்லாம் சொல்லி பண்ணுவேன். இப்போ இதில் என்னென்னா, இந்த ஓம் சொல்லும்போது முடியறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா மைண்டு காம் ஆகும், உள்ள வைப்ரேட் ஆகும் இல்லையா, அந்த சவுண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பயிற்சி, மூச்சு பயிற்சியில் மூச்சை இழுத்து பிடிச்சி விட்டு பிடிக்கணும். அப்போது விட்டுட்டு பிடிப்பேன் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடம்புல ஒன்றும் இல்லாமல் மொத்தமாக எக்ஸேல் பண்ணிவிட்டு அப்படியே விடுறது, அந்த இடத்துல ஒரு கும்பகம் பண்ணுறது, பிடிக்கிறது மூச்சை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணுவேன் நான். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், லைக்கும். ஏன் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, லைட்டாகிடும் உடம்பு, ஃபீலே இருக்காது, ஃப்ளோட்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பண்ணுவேன். அது பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும்போது சடனாக ஒரு நாள் மிட் நைட்டு அரௌண்டு 12, 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். அது நான் எப்பயுமே மேல் நோக்கி இழுக்கிறது. ஆனால் என்னுடைய இது வேதாத்திரி மகரிஷியோடது கருமையத்திலேருந்து மூச்சை இழுத்து கொண்டே மேலே வாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது எனக்கு அப்புறமா லேட்டராக. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஒரு 25-30 வருஷ பழக்கம் என்ன அப்படின்னா, மேலேருந்து தான் இழுப்பேன். இன்ஹேல் பண்ணால் மூச்சை இழுக்கிறது மேலிருந்து நான் இந்த வழியாக இழுப்பேன், உள்ளே இழுக்குவேன். இழுத்துட்டு விடும்போதும் திருப்பியும் அதே மாதிரி மூலாதாரத்துலேருந்து சைன்னு இங்கிருந்து விடுவேன். இதுதான் என்னுடைய பழக்கம். இது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, 98 ஆரம்பிச்சிட்டு 2019 2020 வரைக்கும் என்னுடைய ப்ராக்டிஸ் இதுதான். அப்புறமா வேதாத்திரி மகரிஷித்து அப்படியே கான்ட்ரவர்சி. எப்படின்னா கீழ்ந்து மேலே இழுக்கிறது. அது எனக்கு பெரிய பிரச்சனையாக ஆயிடுது. ஏன்னா நான் டியூன் பண்ணி வச்சுருந்த என் பாடி சிஸ்டம்க்கும் என் மைண்டுக்கும் இது குவைட் ஆப்போசிட்டு. திருப்பியும் டியூன் பண்ணவே முடியல என்னால். கஷ்டப்பட்டு பண்ணும்போது வேற ஒரு இக்கட்டில் நான் மாட்டினேன். அப்புறமா நான் சொல்கிறேன் அது என்னன்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் எப்பயுமே என்னுடைய கவனம் எப்படின்னா, மூச்சை நான் இந்த உச்சி வழியாக இழுப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, வீசிங் வரும், அது வழியாக நான் உள்மூச்சை கற்றுன்ட்டேன் அப்படின்னு. உள்மூச்சுன்னு சொல்லப்படுவதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு மூச்சு. ஆனால் மூக்கு ஃபுல்லாக அடைச்சாலும் என்னால் மூச்சு விட முடியும். அந்த அப்போ எனக்கு வந்துடுது அந்த மாதிரி. ஸோ அதை நான் போட்டிருந்தேன். என்னுடைய உடல்நல குறைவால் எனக்கு உள்மூச்சு சித்திச்சதுன்னு ஏதோ ஒரு டைட்டில்லாம் போடவே எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், என்னோடது பார்க்குறவங்க கொஞ்சம் பேக்குக்கு போனால் தான் நான் சொல்கிற ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் எனக்கு உண்டு. அப்போ நான் வெளியில் விடுறேன். இதே மாதிரியே கீழிருந்து மேலே இந்த இடத்துலேருந்து விடுறேன். அப்போல்லாம் எனக்கு மூலாதாரம் அந்த மாதிரி 7 சக்கரங்கள் தெரியும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டீப்பாக மகரிஷிக்கிட்ட வந்த பிறகு இப்படி விரிஞ்சுதா, இப்படி போகும், இப்படி போயிடும் வெளியில். இழுக்குவேன், போகும். இப்படி போகும்போது போகிற காற்று போன பிறகு கும்பகம் பண்ணுவேன். அங்கே மூச்சை பிடிக்கிறது. பிடிச்சின்னு இருக்கேன். அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு கண்ணுலெல்லாம் அப்படியே ஒரு கூலாக, குளிராத கூல், அந்த மாதிரி ஒன்று ஜிலு ஜிலு ஜிலுன்னு இந்த நிலா வெளிச்சத்தில் அப்படியே பார்த்தா எப்படி ஒரு சுகந்தமான ஒரு சாஃப்டான ஒரு குளிர்.
குளிராது, குளிராது இல்லை, அந்த குளிர். அந்த மாதிரி ஒரு கூல்னஸ் கண்ணில், இங்கே தலையில் கண்ணு முழிச்சுட்டேன். மூச்சை இழுக்கவே இல்லை, அப்படியே நிற்குது எனக்கு ஸ்டில்லாக. இப்படி பார்க்குறேன். அந்த ஜன்னல் வழியாக வந்து எனக்கு வந்து வாழை மரம்லாம் நிறையா இருக்கும், அங்கே வாழை மரம்லாம் தெரியுது. இப்படி கீழே பார்க்குறேன், என் ஹஸ்பண்ட் தூங்குறாரு, குழந்தை தூங்குறா, ஹாலில் எங்கள் அப்பா அம்மா தூங்கின்னு இருக்காங்க. எல்லாரையும் நான் பார்க்குறேன், கொட்டை மூச்சு எல்லாரையுமே பார்க்குறேன். ஆனால் மூச்சு இழுக்கவே இல்லை. நான் அதை விட்டு, ஏன்னா இது விட்டா இந்த நிலை போயிடுமோன்னு எனக்கு அப்படியே விட்டுருக்கேன். குழு 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 குழுன்னு இருக்கு. இது ஒரு அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய தடவை நடந்திருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வேறு பயிற்சியெல்லாம் பண்ணி வேறு மாதிரி அது யூஎஸ் வந்து அதெல்லாம் மறந்துடுது. எனக்கு வேறு அனுபவங்கள்லாம் கிடச்சிது. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்தால் இந்த எனர்ஜி வந்து இங்கே வந்து இடது பக்கமாக என்னமோ அது என்னன்னு எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து சந்திரக்கலைன்னு ஒன்றுப்பா, அது ஓப்பன் ஆகுமா, சந்திரக்கலை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா குழு குழுன்னு இருக்குமா அப்படின்னு நம்ம குப்புசாமி ஐயா சொல்கிறாரு. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது சந்திரக்கலையா? எஸ், எக்ஸாக்ட்லி திஸ் சைடு. அப்படின்னா இப்போ யாராவது கேட்குறவங்க இல்லை இந்த சைடுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்படி தோணுது, அசம்ஷன். பட் ஆனால் கூல்னஸ், கண்ணில் சில்லுன்னு இருந்தது. கண்ணை முழித்து நான் பார்க்குறேன், தண்ணிலையெல்லாம் நான் மறக்கலை, பார்க்குறேன். எப்பயுமே இந்த இல்யூஷனுக்குள்ளே போகாமல் கவனமாக நான் இருக்கும், என்னுடைய ஆத்மா அந்த மாதிரி செயல்படும். சரி, இப்போ இதுதான் வந்து சந்திரக்கலை அப்படின்னு தெரியும் போது எனக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. எனக்கு வந்து இந்த சாகாவரத்தில் நம்பிக்கை என்ன முடியும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடுது. ஏன்னா இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா யாருமே அந்த வம்புக்கு வரதே கிடையாது. இப்போ கூட கைலாசம் போகிறேன், முட்டி போட்டு ஏறுறேன்னு ஏதோ சொல்லி நேற்று எங்கள் வீட்டுக்காரர் என் வெறுப்பேற்றினார். எனக்கு கொஞ்சம் பயம், வயசாகி இப்போ போய் எதுக்கு இந்த முட்டி போட்டு ஏறுறது, இதெல்லாம் முழங்க அங்கேயே இருக்குது, உள்ளே பார்க்கலாமே நான் சொல்லுவேன், அவ்வளோதான் முடியும் நம்மளால இல்லையா. அவர் அனுபவம் அது, அவங்கவுங்க எண்ணத்துக்கு வந்தாங்களோ செய்வாங்க. எனக்கு இப்படி தோணும். இப்போ என்னன்னா, ஏன் வள்ளல் பெருமானோட லாக் ஆகிட்டு இதுதான் முடிவான முடிவுன்னு புரிஞ்சது வந்து இது. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு மாதிரி இந்த ஒரு சோறு இதுதான் எனக்கு. ஆஹா, அப்போ யோகத்தில் கடுமையாக நான் பண்ணேன். நல்ல காலம் பக்தின்னு ஆஞ்சநேயர் இருந்ததுனால லைஃப் எனர்ஜி வெளியில் போனாலும் உள்ளே வந்துடும். அதையும் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், சொல்லியிருக்கேன். லைஃப் எனர்ஜி நிறைய தடவை வெளியில் போயிருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை 4 தடவை போயிருக்கு. அப்போ கூட அந்த நாமம் ஆஞ்சநேயர், ஜெய் ஆஞ்சநேயர் நாமம் ஞாபகம் வந்துடும், உள்ளே வந்து சேர்ந்துடும். இது வழியாக தான் இறங்கும்போது தெரியும். வெளியில் போகிறது எக்ஸிட் தான் நான் கவனிச்சதில்லை, இறங்கும். ஸோ வந்து ஒரே ஒரு நாமத்தை நான் வச்சுட்டு இருந்ததுனால அது காப்பாற்றப்பட்டது. இன்னொன்று சொல்கிறேன், நிலைச்சு நின்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நிலையானது. அலைக்குள்ளே மாட்டாமல் நிலைய பிடிச்சிட்டோம்னா விதி நம்மளுக்கு வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, அலையில் மாட்டினா தானே அலைவோம், நிலையில் இருந்துட்டோம்னா நிலைச்சு நின்றுடும். அது ரொம்ப கஷ்டம்னா நிலைக்கலாம், ட்ரை பண்ணலாம். நிலை பொருள் என்ன, அதை எப்படி நான் எப்படி கஷ்டப்படுறேன், அதை எப்படி பிடிக்கிறேன், அப்போ நான் தான் பிடிக்க முடியுது. அதாவது டெய்லி ஒரு தடவை பிடிச்சிடுவேன்னு கூட கிடையாது. இது வரைக்கும் பிடிச்ச போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ப மாட்டாங்க யாருன்றதுனால நான் சொல்கிறதே கிடையாது. இப்போ நான் இது வரைக்கும் சொல்கிறேன். ஸோ சந்திரக்கலைன்னா அதுதான். இதெல்லாமே நம்ம வந்து கடினமாக யோகா பண்ணி குண்டலினி எழுப்பி இதில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தான் சித்தின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பாடி வந்து பெருசாக ஹெவியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பாடி இல்லை, ஃபுல்லாக ஹோல் திங்கை பாடியாகவே ஃபீல் பண்ணுறது. எப்படின்னா, இப்போ நம்ம கார் ஓட்ட நான் கற்றுக்கும் போது ரொம்ப பயப்படுவேன். அப்போ என் தம்பிகிட்ட சொல்லுவேன், டேய் நம்ம உடம்பு இவ்வளோண்டு தான் இருக்குது, நம்ம நடந்து போகும்போது இடிக்காமல் நம்ம போயிடுவோம். ஆனால் வந்து கார் எவ்வளோ பெருசு இருக்குது, அதில் உட்காந்து ஓட்டும்போது எப்படி இடியாமல் போகிறதுன்னு நான் கேட்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த காரே உன்னுடைய பாடி ஆகிடும்னு சொல்லுவான். அது எனக்கு அப்போ புரியாது. அப்புறமா கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது அது புரியுது இல்லையா நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் யூனிவர்ஸோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, அந்த ஒத்துமையை ஏற்படுத்திட்டோம்னா, அந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டோம்னா, யூனிவர்ஸோடு சேர்ந்து நம்மளும் ஒரு ஹோல் பாடி ஒன்றா தெரியும். அது எப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு உணர முடியுது. கான்ஷியஸாக அந்த இடத்துல வந்து எதாவது செயல்படுத்துறதெல்லாம் அதெல்லாம் என்னால் செய்ய தெரியாது. பட் ஆனால் லைட்டாக ஆகிற மாதிரியே ஹெவியாகவும் ஆகுது உடம்பு. இதுதான் அனிமா லகிமான்னு இவங்க சொல்கிறதெல்லாம். இப்போ இதிலெல்லாம் ஆராய்ச்சியை கவனம் செலுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சித்தியெல்லாம் பெற்று அதில் மயங்குற வாய்ப்பு இருக்குது, அதிலெல்லாம் போயிடுவோம். அப்படின்றதுனால ஒரு உஷாராக என்னுடைய ஆத்மா உள்ளே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணின்னு தான் இருக்குது. அது எத்தனை பேரோட
என்னுடைய ஆன்செஸ்டர்ஸோட பதிவோ தெரியாது. அது வந்து அப்படி நிலை பொருளை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போவேன். எப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி கொஞ்சமும், புத்தர் சொன்ன மாதிரி மீதியுமா, இப்படியே நான் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாத்துலேயுமே பறந்து விரிஞ்சு லயிச்சு ஜாலியாக ஆசையாக இந்த உலகத்தை பார்த்து பரம்பொருளோட இணையிறது, விரிஞ்சு பறந்து போய் இயற்கையோட இயற்கையாக சேர்றது. அப்படியே குவிஞ்சு வள்ளல் பெருமான் சொல்கிறாருல்ல, குவிஞ்சு அப்படியே வந்து புத்தர்லாம் சொல்கிற மாதிரி, புத்தர் வந்து சூனியத்துக்கு போயிடுவார், ஒன்றுமே இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி. நம்ம அப்படியும் இல்லை. ஸோ அந்த நிலையை பொருளை நினைக்கிறது எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நிலைக்கிறது தான் கஷ்டம். விரியறது ஈஸி. ஏன்னா தவமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இங்கே வரும்போது துரியம், துரியாதீதம், அப்புறமா வந்து சந்திரன், சூரியன், சக்திகளம், அப்புறம் சிவகலம் போய் சிவகலத்துலேருந்து அப்படியே திருப்பி சுருங்கி அப்படியே வருவோம் இல்லையா. இந்த ட்ராவலில் விரிஞ்சு போகிறது ஈஸியாக இருக்கும். அதுவே இது உள்ள ஒடுங்க பாருங்களேன், திருப்பி வந்து சுருங்கி இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வந்து இங்கே ஒடுங்குங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உள்முக பார்வை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியில் போய் நம்மளை கரைச்சிடுறது கொஞ்சம் சுலபம், உள்ளே போய் ஒடுங்கிறது கஷ்டம். ஒடுங்கினா அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா அப்படியே குவிச்சு, இப்போ நம்ம அப்படியே ஃபுல்லாக அகண்டாக்காரமாக ஃபுல்லாக அப்படியே சிவகலத்தை அப்படியே ஒன்றா குவிச்சு, அப்படியே குவிஞ்சு அப்படியே சக்திகளம் வந்து சக்திகளத்துலேருந்து அப்படியே குவிஞ்சு சூரியனுக்கு வந்து, சூரியன்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக சந்திரனுக்கு இறங்கி, சந்திரன்லேருந்து உச்சிக்கு இங்கே வந்து இறங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இறங்குறோம், ஒரு அடி மேலே, இந்த ஒரு அடி மேலே வந்து இறங்குறோம். இப்படி தானே சொல்கிறாரு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே முடியுது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்மளுக்கு வெட்ட வெளி இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அங்கேருந்து சொய்யன்னு இங்கே இறங்குறோம். இறங்கி இதுக்குள்ளே வந்து இந்த மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட சொல்வார் இல்லையா வள்ளலர். அந்த மாதிரி வந்து அப்படியே நிரம்பணும் அப்படி நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, முயற்சி பண்ணுறேன். ஸோ அப்படி வந்து அப்படியே உடம்பு ஃபுல்லாக அந்த வான்காந்தம் அப்படியே இறங்கும். இது பயோமேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்குள்ளேருந்து எமினேட் ஆகிருக்கிறது. அது மேலேருந்து வர்றது காஸ்மிக் எனர்ஜி, அப்படியே அந்த வான்காந்தம் அப்படியே இறங்கி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். இப்போது இங்கே இறங்கிட்டு இங்கே வந்து இறங்குறோம் பார்த்தீங்களா, இந்த பொற்சபைக்கு அப்புறமா சிற்சபைக்கு உள்ளே இறங்குறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நிற்கணும். எப்படின்னா ஒடுங்கணும், எல்லா மெமரியும் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பாயிண்டில் நிற்கணும். அப்படி நின்றுட்டோம்னா அடுத்து என்ன ஆகும்னா, சயின்ஸ் என்னன்னா மொத்தமாக அத்தனையும் குவிஞ்சு நம்மளுடைய அப்படியே அத்தனையும் குவிஞ்சு கான்சியஸ்னஸ் குவிஞ்சு ஒரு பாயிண்டில் வந்துடுதுன்னா விரிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நாம் விரிக்க வேண்டாம், நம்ம எந்த காலத்துக்கும் போக வேண்டாம், அதுவே விரியும். அகண்டாக்காரமும் நம்ம தான், இந்த ஒத்த புள்ளியில் நிற்கிறதும் நம்ம தான்றது நமக்கு அப்போ புரியும். இது வந்து நல்லா விஷுவலைஸ் பண்ண முடியுது. நடக்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியல, அதை அனுபவிக்கிறோம். சரியா? எல்லாருமே நிலைச்ச பொருளாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இது ஒரு இதுவாக நான் சொல்கிறேன். எப்படின்னா உடற்பயிற்சியே நம்ம பண்ணுறது இல்லை, நீங்கள்லாம் பண்ணலை யாராவது அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளஸ்ட் மெத்தடு தோப்புக்கரணம் போடுறது. கண்டிப்பாக தோப்புக்கரணம் போடுங்க. 10 தோப்புக்கரணம் ஒரு நாளைக்கு ஆரம்பிங்க. முடியவே இல்லையா 3 இல்லை 5 ஆரம்பிங்க. 2 3 நாளைக்கு ஒரு தடவை 2 ஏற்றி அட்லீஸ்ட் 10 21க்காவது கொண்டு வந்துடுங்க. 21 தோப்புக்கரணம் போடுங்க டெய்லி. உட்காரும்போது எக்ஸேல், எழுந்துக்கும் போது இன்ஹேல், இப்படி பிடிச்சிக்கணும். காதை பிடி தோப்புக்கணும். நம்ம ஊரில் நமக்காக தெரியாது, அதை போடுங்க. ஒழுங்காக உட்காந்து ஒழுங்காக எழுந்துக்கணும். எழுந்திங்கன்னா அப்படியே இந்த உச்சியிலேருந்து சக்தி அப்படியே மூலாதாரம் வரைக்கும் இறங்கும், திருப்பி அப்படியே ஏறும். கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கலாம். ஃபினிஷிங்லேயும் ஆரம்பத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளையாருக்கு கூட்டு போடுவோம்ல, அது செய்யுங்க. அது வந்து மேலே எனர்ஜி இருந்தால் அப்படியே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவ வைக்கும். எனக்கு வந்து இதுவான்னு தெரியாத டவுட் இருக்கிறனால நான் 2 பக்கமுமே கூட்டிக்குவேன். எப்படின்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்புறம் கன்னத்துலேயும் போட்டுக்குவேன், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்புறம் இங்கே பாயிண்டில் கை வச்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முடிச்சிடுவேன். அப்படியே காஸ்மிக் எனர்ஜிலாம் உள்ளே இருந்தாலும் அப்படியே மொத்தமாக உடம்பு ஃபுல்லாக பாஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். நாளடைவில் அந்த ஃபீலிங் உண்மைன்றது உங்களுக்கே தெரியும். சரியா? வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.